தசரதன் புதல்வராய்த்தான் பிறப்பதும் தனது ஆயுதங்களும் படுக்கையும் தம்பிகளாய்ப் பிறந்து சேவை செய்வர் என்றும் திருமால் அருளியது. வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல இந்த உலகத்தையும் தேவர்களையும் காக்க எப்படி காணல் நீர் போல மறைந்து போகும் அசுரர்களின் வாழ்வை ஒழிக்க தான் தசரதன் மகனாய் பூமிக்கு வருவேன்னு திருமால் தேவர்களிடம் சொன்னார்னு பார்த்தோம். இப்போ அந்த திருமால் தன்னந்தனியா வரப்போறதில்லை. தனக்கு துணையாக யார் யாரெல்லாம் வரப்போறாங்க, எப்படி அவங்க அவதரிக்க போறாங்கன்னு சொல்றாரு. வளையொடு திகிரியும் வடவை தீதர விளைதரு கடுவுடை விரிகொள் பாயலும் இளையவர்கள் என் அடிப்பறவ ஏகி நாம் வளைமதில் அயோத்தியில் வருதும் என்றனன். என்ன ஒரு தெய்வீகமான வாக்கு! திருமால் தேவர்களை பார்த்து தொடர்கிறார். வளையோடு திகிரியும். வளை அப்படின்னா சங்கு. நம்ம திருமால் கையில சங்கு இருக்கும் பாத்தீங்களா? பாஞ்சசன்யம்னு அதுக்கு பேரு. திகிரின்னா சக்கரம், சுதர்சன சக்கரம். இந்த சங்கும் சக்கரமும் வெறும் ஆயுதங்கள் மட்டுமா நண்பர்களே? இல்லை, அவை திருமாலின் அருட்பெரும் வடிவங்கள், அறத்தை காக்கும் ஆயுதங்கள். அவையும் கூடவே வரப்போகின்றன. அதுவும் எப்படி? வடவை தீதர விளைதரு கடுவுடை விரிகொள் பாயலும். இது ரொம்ப முக்கியம். வடவை அப்படின்னா கடல்ல இருக்கக்கூடிய வடவாமுகாக்கினி. எப்பேற்பட்ட கடல் நீர் வந்தாலும் அது எல்லாத்தையும் உறிஞ்சு அதை தீயா மாத்தி உலகமே அழியிற காலத்துல எல்லாத்தையும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு நெருப்பு. அவ்வளவு சக்தி வாய்ந்த நெருப்பு அது. ஆனா அந்த நெருப்பையே தீயாக்கக்கூடிய கடுன்னா விஷம். எப்பேற்பட்ட விஷம்னு பாருங்க. அப்படிப்பட்ட விஷத்தை சுமந்து கொண்டு விரிந்து பறந்த என் படுக்கையாக இருக்கிறானே ஆதிசேஷன், அந்த நாகராஜன், அவன் மேலதான் திருமால் சயனத்திருப்பாரு. எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவன் அவன்! வடவாமுகாக்கினியையே தகிக்கும் விஷம் கொண்டவன். இளையவர்கள் என அடிப்பறவ ஏகி. என் தம்பிகளாக பிறந்து என் திருவடிகளை பணிந்து என்னை சேவிக்க வருவார்கள். சங்கும் சக்கரமும் ஆதிசேஷனும் வெறும் பொருட்கள் இல்லை, வெறும் படைக்கலன்கள் இல்லை. அவர்கள் எனக்கும் தம்பிகளாய் துணைவர்களாய் என் பாதங்களை வணங்கி சேவை செய்வார்கள். என்ன ஒரு உறவு பிணைப்பு பாருங்க! பூமியிலும் இறைவனுக்கே சேவை செய்ய இந்த துணைவர்கள் ஆவலோடு இருக்காங்க. நாம் வளைமதியில் அயோத்தியில் வருதும் என்றனன். நாம எல்லாரும், அதாவது நானும் என் தம்பிகளும், வளைமதில், அழகிய வளைந்த மதில்களை கொண்ட கோட்டைகளால் சூழப்பட்ட அந்த அயோத்தி மாநகரில் அவதரிப்போம். அங்கேதான் நான் அவதரிப்பேன். எனக்கு துணையாக என் ஆயுதங்களும் என் படுக்கையாகிய ஆதிசேஷனும் என் தம்பிகளாக பிறந்து எனக்கு சேவை செய்வார்கள் என்று திருமால் தேவர்களுக்கு அருளினார். சாதாரணமான அவதாரம் இல்லை இது. ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியும் திரண்டு ஒரு மகா அவதாரமா வரப்போகுதுன்னு கம்பர் இங்கே சூசகமா சொல்றார். இறைவனே தன் ஆயுதங்களையும் படுக்கையையும் தன் தம்பிகளாக பிறக்கச் செய்து தன்னுடன் கொண்டு வந்து சேவை செய்ய வைக்கிறான்னா அந்த தம்பிமார்களின் பெருமை எப்பேற்பட்டது! அதனால்தான் லட்சுமணன், பரதன், சத்ருக்கனன் இவர்கள் மூவரும் திருமாலின் அரிய படைக்கலன்களின் அம்சமாக அவதரித்தார்கள். அடுத்ததா இந்த வாக்கு கேட்டதும் தேவர்கள் எப்படி ஆனந்த கூத்தாடினாங்கன்னு கம்பர் நமக்கு சொல்ல போறார். தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே. அடுத்ததா இந்த வாக்கு கேட்டதும் தேவர்கள் எப்படி ஆனந்த கூத்தாடினாங்கன்னு கம்பர் நமக்கு சொல்ல போறார். தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே.